ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பீட்சா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்சா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பீட்சா பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம 1 கப் வீட் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். அதை நம்ம சலிச்சுக்கணும். நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ அது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம நல்லா சலிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஒரு டோ மாதிரி ஒரு நல்லா பிசைஞ்சிடணும். நம்ம தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இதிலே நம்ம டோ ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த டோவில் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதை பிசைஞ்சிக்கணும். இதை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இல்லாட்டி ஏதாவது ஃப்ளாட்டான பிளேட்டில் வச்சு நம்ம நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் டோ நல்லா சாஃப்ட் ஆகும் நம்மளுக்கு. இப்போ நம்ம அந்த டோவில் ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி 1 hour வைக்க போகிறோம். இப்போ நம்ம பீட்சா டாப்பிங்ஸ்க்காக சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சிக்கனில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 30 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 by 1 நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பீட்சாவுக்கு தேவையான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு 1 hour ஆயிடுச்சு. டோ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ டோ கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம வந்து ஒரு பேனில் வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா விரித்து விட்டுக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா விரித்து விட்டுக்கோங்க. டோவை நல்லா விரித்து விட்டாச்சு. இப்போ நம்ம சைடில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம வந்து மிடில் அங்கங்கே குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் பேக் பண்ணும்போது ஃப்ளஃபியாக வராமல் இருக்கும். பீட்சாக்கு பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதில் வந்து சாஸ் போட்டு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சாஸ் இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ், கேப்சிகம், டொமேட்டோஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கலாம். ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு மேலே சிக்கன் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அகைன் நம்ம வந்து மொசரல்லா சீஸ் ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்சா வந்து ரொம்ப சீஸியாக டேஸ்டியாக இருக்க போகுது நம்மளுக்கு. பீட்சா வந்து இப்போ பேக் பண்ண ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி அவன் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்டான பேன் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த பேனை வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பீஸா ரெடி ஆயிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியான பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி பீஸா வாங்க நம்ம எந்த கடைக்கும் போக தேவையில்லை. வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக பீஸா செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.